Hello everyone, welcome to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம value equal to index value அப்படிங்கிற ப்ராப்ளம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா there can be more than one element in the array which have the same value as its index. Okay, you need to include every such element's index follows one based indexing of the array அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So இது நம்ம நோட் பண்ண வேண்டியது. அப்ப கொஸ்டின் என்ன? Given an array of n positive integers, your task is to find the elements whose value is equal to that of its index value. Consider one based indexing. For example, இங்க பாருங்க, ஸோ நமக்கு 15 to 45 இப்படி நம்பர் கொடுத்துருக்காங்களா? ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 15 to 45 12 and 7 அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு அவுட்புட் 2 அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஏன் 2 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ்லாம் என்ன? 0 1 2 3 4. ஸோ அரே ஆஃப் 0ல 15 இருக்கு, கரெக்டா? அரே ஆஃப் 0ல 15 இருக்கு. அரே ஆஃப் 1ல நமக்கு என்ன இருக்கு? 2 இருக்கு. அரே ஆஃப் 2ல இண்டெக்ஸ் வேல்யூ சொல்றேன், 2ல 45 இருக்கு. அரே ஆஃப் 3ல 12 இருக்கு. அரே ஆஃப் 4ல 7 இருக்கு. ஸோ இது இந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இந்த வேல்யூஸ் இருக்குது. எனக்கு 15 வேணும்னா நான் அரே ஆஃப் 0ன்னு கொடுத்தா மட்டும்தான் என்னால் 15 ஆக்சஸ் பண்ண முடியும். 45 வேணும்னா நான் அரே ஆஃப் 2ன்னு கொடுத்தா மட்டும்தான் 45ன்னு கன்சிடர் பண்ண முடியும், பட் எடுத்துக்க முடியும். பட் ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கன்சிடர் ஒன் பேஸ்ட் இண்டெக்ஸிங். ஸோ நம்ம ஒன் பேஸ்ட் இண்டெக்ஸிங்காக கன்சிடர் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ கிவன் அரே எப்போவுமே ஒன் பேஸ்ட் இண்டெக்ஸிங்கில் இருக்காது, நம்ம ஒன் பேஸ்ட் இண்டெக்ஸிங்காக கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது அரே ஆஃப் 0th பொசிஷன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? இது அரே ஆஃப் 0th பொசிஷனில் இருக்குன்னா இது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது, இது செகண்ட் பொசிஷனில் இருக்குது, இது தேர்ட் பொசிஷனில் இருக்குது, இது ஃபோர்த் பொசிஷனில் இருக்குது, இது ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்குது. அப்போது இங்கே பொசிஷனும் கிவன் எலமெண்ட்டும் எங்கே ஈக்குவலாக இருக்குது? இங்கே ஈக்குவலாக இருக்குது. பொசிஷன் வேல்யூ 2, தென் என்னது? நமக்கு எலமெண்ட்டும் 2. ஸோ அப்போ எனக்கு அவுட்புட்டு 2. சப்போஸ் இங்கே பொசிஷன் வேல்யூ 5, எனக்கு எலமெண்ட்டும் 5ன்னு இருந்தால் அவுட்புட் என்ன வந்திருக்கும்? ஒரு அரே லிஸ்ட்டில் 2 and 5 அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ அதனால தான் நம்ம அரே லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் 0லேருந்து n-1 வரைக்கும் நம்ம இண்டெக்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஆனால் 0ங்கும் போது பொசிஷன் என்னது? 0 + 1. 1ங்கும் போது பொசிஷன் என்னது? 1 + 1. 2ங்கும் போது பொசிஷன் என்னது? 2 + 1. ஸோ இதெல்லாம் தான் பொசிஷன். ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைரெக்டாக சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணும்போது எதாவது டவுட்னா கீழே பிங் பண்ணுங்க, ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? அரே லிஸ்ட் வேணும். ஸோ அரே லிஸ்ட் இன்டிஜர் ஆன்சர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபார் int I equal to 0, I less than n, I plus plus. இங்கே என்ன பண்ணணும்? இஃப் எந்த இடத்துல எங்கள் அரே ஆஃப் I இந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு I plus 1, இந்த பொசிஷனும் அந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கோ, ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? அந்த வேல்யூவை என்னோட அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் அந்த வேல்யூ எங்கே இருந்து? அந்த வேல்யூ வேணும்னா அரே ஆஃப் I தான் போடணும் நம்ம. ஸோ ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற வேல்யூ வேணும்னா அரே ஆஃப் 0 மட்டும்தான் நான் போட்டால் அந்த 15 எனக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு இந்த 2 வேணும், இந்த வேல்யூ 2 நான் ஆக்சஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? அரே ஆஃப் 1ன்னு போட்டால் தான் எனக்கு அந்த 2 வரும், ஓகேவா? ஸோ அப்போது 0 பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், I plus 1ன்னு போட்டு பொசிஷனை கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ இந்த கோட் ஸ்னிப்பெட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஜஸ்ட் சப்மிட் பண்ணி பார்க்கலாம். 270 டெஸ்ட் கேசஸ் இருக்கு. ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். புரியலன்னா கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க, நம்ம இதை பத்தி ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் கைஸ். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.